அனைவருக்கும் வணக்கம். இன்னைய வீடியோ எதை பற்றி அப்படின்னா, குரு வக்கர நிவர்த்தி பலன்கள். விருச்சிகம் ராசிக்கு குரு வக்கர நிவர்த்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த அக்டோபர் 9, 2024 பிப்ரவரி 11, 2025 வரைக்கும் குரு விருச்சிகம் ராசியில் வக்கர கதியில் பயணம் செய்தார். சரிங்களா? இது முடிஞ்சு இப்பொழுது 11/2/2025 முதல் 14/5/2025 வரை, அதாவது மே மாதம் 2025 வரை குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதாவது முதல்ல வக்கர கதியில் பயணம் செஞ்சார். இப்போ அதிலிருந்து மாறி வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரிங்களா? விருச்சிகம் ராசிக்கு 7ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகி நேர்கதியில் பயணிக்க உள்ளார். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மந்தமான போக்கு, தடைகள் அனைத்துமே இது நீங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு அக்டோபர் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் குரு இந்த வக்கர நிவர்த்தி அடையிறதுக்கு முன்னாடி வக்கர கதியில் இருக்கும் பொழுது நிறைய தடைகளை கொடுத்துருப்பார். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தொழில் தொடங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வரக்கூடிய பண வரவுகள் எல்லாமே தடைப்பட்டிருக்கும். நீங்கள் ஒரு கல்வி நிறுவனத்தை மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பர்மிஷன் வாங்கிறதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறும்போது பல மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். சுகஸ்தானத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். இவை அனைத்துமே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தவிடுபடி ஆயிடுச்சு. அடுத்து குரு பார்வை 3வது இடமான முயற்சி ஸ்தானத்தில் விழுகிறது. சனி பகவான் உங்களுக்கு 4வது இடத்துல இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தடையை தவிர மற்ற எதுவுமே கிடையாது. வேறு எல்லா கோள்களுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ராகுவும் சற்று பலம் குறைந்து காணப்படுது. ஆனால் மார்ச் மாதத்தில் சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு செல்கிறதால அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வருது. அதுவுமே ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம். ஆக இந்த 11/2/2025 முதல் 14/5/2025 வரை குரு வக்கர நிவர்த்தி கதியில் இருக்கிறார். குரு உங்களுடைய நேர்ப்ப கதியில் பயணம் செய்வதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலில் மிகுந்த லாபம் ஏற்படும். தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் அனைத்தும் ஈடேறும். கணவன் மனைவி உறவுகள் முக்கியமாக பலப்படும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். சமுதாயத்தில் சொசைட்டியில் உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படும். உங்களுடைய சொற்களை சிலர் கேட்கும் நிலையில் இருப்பார்கள். முன்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாக்குக்கு ஒரு மரியாதையாக இருந்திருக்காது. உங்களுடைய பேச்சுக்கு ஒரு தொழில் செய்கிற இடத்துல கூட உங்களுக்கு வேலையில் கூட உங்களுக்கு மரியாதையாக இருந்திருக்காது. இதெல்லாம் இனி உங்களுக்கு மாறப்போகுது. இதுதான் உங்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி உங்களுக்கு கொண்டு தரப்போகுது. இதன் பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான காலகட்டம்னே சொல்லலாம். மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு செல்கிறாரு. அர்த்தாஷ்டம சனியோடைய முடிவு. சனியோட முடிவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம், ஆரம்பம், தொடக்கம்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் மிக சூப்பராகவே அருமையாகவே இருக்குது. அதனால் நீங்கள் எதை நினச்சும் பயப்பட தேவையில்லை. இதான் தொடர்.